இப்போ நாங்கள் எந்த கபடி மேட்ச்சுக்கு போகிறோம்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க போகிறோம். எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட இருங்க அந்த ஊர். அதுவும் நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தாங்க அவ்வளோ தூரம் கபடி மேட்ச்சுக்கே ட்ராவல் பண்ணி போகிறேன். நானா அது இவ்வளோ தூரம் போகிறோமே எப்படின்னா ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடவே போகும்போதே கிளம்பிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தாங்க நாங்கள் அந்த ஊருக்கே போய் சேர்ந்தோம். நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப லாங்லேருந்து வரவே எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க எங்களுக்கு அந்த ஊருக்காரங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் மேட்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் லாங்லேருந்து வர டீம்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 60 கிலோ மேட்ச்னு சொன்னாங்க. அதனால எல்லாருமே 60 கிலோக்குள்ளே தாங்க போனாங்க. நான் மட்டும் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா தாங்க இருந்தேன். ஆனால் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஓப்பன் மேட்ச்சில் ஆடுற மாதிரி எல்லாருமே இறக்கி விட்றாங்க அவங்க பாட்டுன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் 5 ரவுண்டு விளையாடி அப்புறம் ஃபைனல் போனோங்க நாங்கள். ஆனால் எங்களுக்கு எது டீம் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு விளையாடியே ஃபைனல் வந்துட்டாங்க. இரவும் பகலமாக கஷ்டப்பட்டு உடம்புல பவர் இல்லாமல் தாங்க நாங்கள் அந்த ஃபைனலே விட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறதுக்கு கப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000ங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த செலவே 7,000 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி கபடி விளையாட இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.